ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில் விசுவாச குடும்பம் என்ற தலைப்பை நம்ம தியானித்து வருகிறோம். அதில் 4 சம்பவங்கள். படைப்பு, அதில் படைப்பில் வானங்கள் படைப்பு, பூமி படைப்பு. அதை அடுத்து 2வது சம்பவம் மனிதனை சிருஷ்டித்தல், மனிதனை ஆணு பெண்ணுமா சிருஷ்டித்தல். அது 2வது பெரிய சம்பவம். 3வது பெரிய சம்பவம் குடும்பம் பாவத்தில் விழுந்தது. குடும்பம் பாவத்தில் விழுதல். The family fall into sin. 3வது சம்பவம். 4வது சம்பவம் salvation of the family, அதாவது salvation of the soul. ஒரு ஆத்துமா எப்படி மீட்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு பல உண்மைகளை சொல்லுகிறது, எண்ணற்ற உண்மைகள். அதில் முக்கியமானது வானங்கள். வானங்கள் பல அடுக்குகளாக இருக்குது. அதை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தில் கற்றுக் கொடுப்பார். இந்த வானங்களில் இருக்கிறவைகளை நம்ம காண முடியாது. காண்கிறவைகள் நட்சத்திரங்கள், இவைகளை தான் பார்க்கிறோம். காணாத கோள்கள் இருக்குது, இன்னும் காணாத பல படைப்புகள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது தூதர்கள். இந்த வேதத்தில் நமக்கு தூதர்களை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு, நம்ம தெளிவுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் தேவனோடு இருக்கிற தூதர்கள், விழுந்து போன தூதர்கள். இந்த விழுந்து போன தூதனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக படிக்கணும். அதை நம்ம ஏற்கனவே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் நம்ம அதெல்லாம் பற்றி பார்த்துருக்குறோம். எசேக்கியேல் 28, ஏசாயா 14ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களில் இந்த தூதன்களை பற்றி, விழுந்து போன தூதனை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த விழுந்து போன தூதனை பற்றி பிசாசு, சாத்தான், வலு சர்ப்பம் என்று வெளிப்படுத்தல் 12:9, 22 நம்ம பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பார்த்திங்கன்னா நரகம், பாதாளம், இவைகளை பற்றி நமக்கு வேதம் கூறுகிறது. யோபு 26:6 நரகத்தை பற்றியும் பாதாளத்தை பற்றியும் சொல்லியிருக்கு. பாதாளம் எண்ட்லெஸ் பிட், அதாவது மிக ஆழமான படுகுழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோள்களை குறித்து ராசிகள் என்று யோபுவின் புத்தகத்தில் 38-32 வாசிக்கிறோம். கோள்களை நம்ம பார்க்க முடியாது. சந்திரனை தவிர வேறு ஒன்றையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் கோள்கள், 9 கோள்கள் இருக்குன்னு அறிவியல் அறிஞர்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கோள்களை யோபுவின் புத்தகத்தில், அதாவது வேத புத்தகம் எழுதுவதற்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அதாவது அந்த பஞ்சாங்கமங்கள் எழுதப்படுவதற்கு முன்பு யோபுவின் புத்தகம் எழுதப்பட்டது. ஏனென்றால் இந்த பஞ்சாங்கமத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் எதுவுமே யோபு புத்தகத்தில் கிடையாது. ஆகையினால இந்த புத்தகம் இது எல்லா புத்தகத்திற்கும் முந்தினது என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இதில் ராசிகளை குறித்து, அந்த கோள்களை பற்றி, கோள்களும் கால குறிப்புகளையும் பற்றி அதில் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நரகம், அக்னி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மத்தேயு 25:43 சொல்லப்பட்டிருக்கிறது. இது போக பரலோகம் என்றும் நம்ம வாசிக்கிறோம். நம்ம பரலோக வாசிகளாக மாறப்போகிறோம். நித்திய சந்தோஷத்திற்குள்ளே போக போகிறோம். நித்தியம் அப்படிங்கிறது கிறிஸ்து தான் நித்தியம். நித்தியத்திற்குள்ளே, அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து, அந்த ராஜ்யத்தில் விசுவாசிகளாக வாழ்வோருக்கு மட்டுமே பரலோகத்தில் இடம் அப்படிங்கிறத வேதம் தெளிவாக கூறுகிறது. மத்தேயு 25:34 பரலோகத்தை பற்றி, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவினுடைய வீட்டில் பிதாவினுடைய அந்த ஸ்தலத்தில் நீங்கள் ஆட்சி செய்ய, என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி, உங்களுக்காக போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பரலோகம் பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 25:34. அப்புறம் மேகம், மேக மண்டலங்கள், ஒளி தரும் நட்சத்திரங்கள், ஆகாய விரிவு அப்படின்னு சொல்லி
இந்த ஆகாய விரிவை பற்றி இவ்வளவு விரிவாக காணக்கூடாதவைகள், காண முடியாதவைகள், பரலோகத்தில் இருக்கிறவைகள் என்று கொலோசியர் 1:15-16 நம்ம அப்படி வாசிக்கிறோம். ஸோ இது போக உலகம் படைக்கிறது, உலகத்தை படைக்கிறதால நம்ம வந்து சிகரங்கள், மலைகள், கடல்கள், இது சிகரங்களை குறித்து பார்க்கும்போது வந்து கடல்கள் மேலே பூமியை ஸ்தாபித்தார். பூமி வந்து நிலம் வந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்கு. அவருடைய அஸ்திபாரங்கள் வந்து அவர் வந்து ஏசாயா 26 நம்ம அதை வாசிக்கிறோம். அது அவருடைய அஸ்திபாரங்கள், பூமியினுடைய அஸ்திபாரங்கள் ஆழங்களில் இருக்கிறது. சிகரங்கள் வந்து அதை நிலைப்படுத்துகிறது. ஏனென்றால் சிகரங்களின் உச்சியில் தான் வந்து பனி படர்ந்திருக்கிறது. பூமியினுடைய நிலைத்தன்மையை சிகரங்கள் கொடுக்கிறது. அது போக சமவெளிகள், கடல்கள், பார்த்திங்கன்னா கடல்களில் வாழுகின்ற எண்ண முடியாத மச்சங்கள், உயிரினங்கள், மீன் இனங்கள், இவைகளெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அவைகளெல்லாம் வந்து சேனையாக இருக்குது. அள்ள குறையாது, எடுக்க குறையாதவைகளாக இருக்கிறது. இது போக பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்களை பற்றியும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நுண்ணுயிர்களை பற்றியும் நமக்கு வந்து வேதத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். அந்த நுண்ணுயிர்கள் வந்து இந்த பூமியில் அவரே உண்டாக்கினார். அப்புறம் பயிர் வகைகள், அப்புறம் ஊரும் பிராணிகள், வந்து ஆகாயத்து பறவைகள், இப்படி சகல பறவை எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், மனிதனை படைக்கணும்னு நினைக்கிறார். மனிதனுடைய படைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவைகளெல்லாம் வார்த்தையால் படைக்கிறார். ஆனால் மனிதனை படைக்கும்போது வார்த்தையால் படைக்காமல் அதற்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. அந்த செயல் திட்டத்தை பற்றி ஆதியாகமம் 1:26-28 ரொம்ப தெளிவாக பேசுகிறது. இந்த செயல் திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இதை குறித்து நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த காரியங்களை நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. தேங்க்யூ.